ஸ்பைசஸ். ஒன் கேஜி வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு அதுக்கு உடனே கொஞ்சம் பிரியாணி நல்லா இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் ஆச்சி வெறும் மிளகாத்தூள். நல்லா இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா ஒரு கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 1 kg ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனில் மசாலா இறங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நல்லா கொதி வந்த உடனே அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸை போட்டுக்கலாம். 1 kg பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக புதினாவை லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து சைட்லேருந்து அப்படியே பபுள்ஸாக புகை வரும். அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம தம் போட ஆரம்பிக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தோன்னா பிரியாணி ரெடி. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சு சைட்லேருந்து போக. கரெக்டாக அரிசியும் தண்ணியும் லெவலான உடனே கரெக்டாக தம் போட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் கரெக்டான லெவல் வந்ததுனால இப்போ நம்ம அடுப்பு செட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் வந்து கரெக்டாக தம் போட்டுக்கலாம். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒன்று மட்டும் மாறவில்லை. ஃபைனலாக வந்து பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. ஹோம் மேட் சிக்கன் பிரியாணி நல்லா பலன்னு இருக்குது. சிக்கன் நல்லா ஜூஸியாக வந்து நல்லாக்குமே நல்லா ஸ்பான்ஜியாக வந்துருக்கு. ஃபைனலாக பிரியாணி ரெடி. அந்த சத்தம். ஃபைனலாக வந்து பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. எக்கு, ரைத்தா, லெக் பீசஸ், ரைஸஸ்மே நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது பேச்சுலர்ஸ் பிரியாணின்னு கூட சொல்லலாம். இன்னும் டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணிட்டு நான் என்னன்றது சொல்கிறேன். ஃபைனலாக வந்து பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரைஸஸ்லாம் நல்லா உதிரியாக இருக்குது. ஒரு லெக் பீஸு, ஒரு 2-3 பீசஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் எக்கு, ரைத்தா,
பிரியாணியை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைஸஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. கலர் அந்தளவுக்கு எதுவும் ஆட் பண்ணல. லெக் பீஸை டேஸ்ட் பண்ணிக்கலாமா? லெக் பீஸஸுமே நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்திருக்கு. பிரியாணியில் லெக் பீஸ் மாட்டுக்கலாம் லக்கு. ஒரு பக்கம் வேணாம், பேச்சுலர் பிரியாணி. பிரியாணிக்கு எப்பயுமே மசாலா தான் முக்கியம். அந்த மசாலாவே நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஃபைனலாக ஒரு பைட்டு வித் சிக்கன் பீசஸ் கூட. இதுக்கு மேலே என்ன வேணும்? வித் எக்கு வித் ரைத்தா. ஒரு பெரிய பைட்டு. இது போதும் எனக்கு, இது போதும். தரமாக இருக்கு. சண்டே டைமில் இந்தமாரி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த அஜினமோட்டோ எதுவுமே இல்லை. ஒரு ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி ஈஸியாக செய்யலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் என்ன வீடியோ பண்ணுன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். இதுக்கப்புறம் தொடர்ந்து லாங் வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காப்பி கேட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.